வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் சிபிஐயில் வாக்குமூலம் அளித்த ஒரு நடிகர் கட்சியில் உள்ள நிர்வாகிகள், நடிகர் எல்லோரும் வாக்குமூலம் அளித்தார்கள். இவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில், முக்கியமானவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அந்த கட்சிக்கு நிதி வந்தது எப்படி என்ற ரகசியம் வெளியாகியிருக்கிறது. அது ஹவாலா ஏஜெண்டுகளையும் பாதிக்கிறது. பல ஹவாலா ஏஜெண்டுகள் தான் அந்த ஹவாலா ஏஜெண்டுகள் மூலமாக சில வங்கி கணக்குகளுக்கு பணங்கள் மாற்றப்பட்டு, அந்த பணம் தான் அந்த நடிகரின் கட்சிக்கு நிதி ஆதாரமாக மாநாடுகள் நடத்துவதற்கு, கட்சி நிர்வாக கூட்டங்கள் நடத்துவதற்கெல்லாம் செலவிடப்பட்டிருக்கிறது என்ற உண்மை இப்போது வெளியாகியிருக்கிறது. அந்த ஹவாலா ஏஜெண்டுகளையும் இப்போது விசாரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பு முடிவு செய்திருக்கிறது. இப்போது நாட்டில் உள்ள ஹவாலா ஏஜெண்டுகள் இஸ் ஐ பேரலல் எக்கனாமி. நார்மலாக ஒரு நாட்டினுடைய உற்பத்தி பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், நுகர்வு பொருளாதாரம் என்று 3 வகையில் அந்த பொருளாதாரம் சட்டப்பூர்வமாக லீகல் டிரான்சாக்ஷன் நடக்கும். இந்த ஹவாலா ஏஜெண்டுகள் மூலம் நடக்கும் பொருளாதாரமும் இதற்கு இணையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் அக்கௌண்ட்டில் அதை காட்ட முடியாது. அப்போ அதை வேறு வகையில் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்து ஹவாலா ஏஜெண்டுகள் பண்ணுற வேலை. இப்போ இந்த ஹவாலா ஏஜெண்டுகளுடைய பட்டியல் தயாராக இருக்கிறது. அவர்களுக்கு சம்மன் அனுப்ப காத்திருக்கிறார்கள். காரணம், இவர்கள் செய்த வேலை என்ன? இந்த ஹவாலா ஏஜெண்டுகள் செய்த வேலை, ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு அந்த அக்கௌண்ட்டின் மூலமாக அந்த நடிகருடைய கட்சிக்கு பணம், நிதி சேர்ந்திருக்கிறது. இப்போ ஹவாலா ஏஜெண்டுகள் நிச்சயமாக பயத்தில் இருக்கிறார்கள். தப்பிப்பதற்கு வேறு வழியை கையாளணும். அவங்க யாருக்காவது ஆதரவு கொடுக்கணும், காட்டி கொடுக்கணும், அல்லது எந்தெந்த வகையிலெல்லாம் அவர்கள் பணத்தை பெற்றார்கள், யாருக்கு கொடுத்தார்கள், எந்த கட்சிக்கு கொடுத்தார்கள், எந்த கட்சியினர் சொன்ன அக்கௌண்ட்டில், வங்கி கணக்கில் பணம் போட்டாங்க, இதெல்லாம் இப்போது வெளியாகிட்டுருக்கு. இப்போ மாட்ட போகிறது யார்? த பேரலல் எக்கனாமி நடத்துகிற ஹவாலா ஏஜெண்டுகள். தொடர்ந்து என்ன நடக்கிறது தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.